வணக்கம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதமை திதி இருக்கு. அமாவாசை 12 மணி வரைக்கும் பகல் இருக்கு. அப்புறம் பிரதமை திதி இருக்கு. அதனால நல்ல நேரம் இல்ல. எப்படி இருக்க போகிற இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத நாங்க சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமைக்கும் திங்கட்கிழமைக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம். மாறுகிற ராசிகளுக்கு தனியா சொல்றோம், பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு பிரதமை திதி இருந்தா கூட சில ராசிகளுக்கு நல்லா இருக்கு, அவங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யலாம். பகல் 12 மணியிலிருந்து பிரதமை திதி வந்துருது, இதை பயன்படுத்திக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க 3 நட்சத்திரத்துக்கும், திங்கட்கிழமை சாயந்தரம் 4:30 வரைக்கும். எனவே அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. வழிபாடு முக்கியம், நிதானம். கிருத்திகை, பரணி, அஸ்வினி 3 நட்சத்திரத்துக்கும் இந்த சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. தப்பெல்லாம் சரியா இருக்கும், சரியெல்லாம் தப்பா இருக்கும். அதனால கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்ல. திங்கட்கிழமை எங்களை கேட்டா 6 மணி வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் திங்கட்கிழமை அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. அதுக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. திங்கட்கிழமை சாயந்தரம் 6 வரைக்கும். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யமதர்மனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அத ஞாயிற்றுக்கிழமை படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு பரிச்சூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. திங்கட்கிழமை கோதுமை உணவு அல்லது அரிசி சோறு ஏதாவது ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க, நல்லது. சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு, கலகுறீங்க, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம், நல்லா இருக்கு, வெற்றி. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. உங்க பிறகு பலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் நாள் முழுக்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரரே போற்றி, மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. நல்ல அமைதியான இடத்துல இருந்து படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்பந்தப்பட்ட உணவு கொடுங்க. சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க, நல்லது நடக்கும் அல்லது கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க. உங்க பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 2, 7 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் ஞாயிறு. 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு திங்கள். கடகராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பா இல்ல. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கு, தேவையற்ற வம்பு இருக்கு. நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம், பேச்சு நிதானம், பண விஷயத்துல நிதானம். அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை ஞாயிறு. 3 தெற்கு பச்சை திங்கள். இதெல்லாம் பரிகாரம் பண்ணுனா. ஆமா, 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யமதர்மனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அத ஞாயிற்றுக்கிழமை படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு பரிச்சூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. திங்கட்கிழமை கோதுமை உணவு அல்லது அரிசி சோறு ஏதாவது ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க, நல்லது. சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோல்வி தடுக்கப்படும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்ல. வீண் வீம்பு, வீண் வழக்கு, வெத்து கெத்து, ஓவர் அலட்டல், கர்வம் எல்லாம் இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டிடணும். திங்கட்கிழமை ராத்திரி நல்லா தெரிஞ்சதுன்னா தீபம் காட்டுங்க. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமா. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை ஞாயிறு. 6 வடக்கு பச்சை செவ்வாய். செவ்வாய் இல்ல, திங்கள். செவ்வாய் கிடையாது, திங்கள். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யமதர்மனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு,
அதை ஞாயிற்றுக்கிழமை படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு பரிச்சூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. திங்கட்கிழமை கோதுமை உணவு அல்லது அரிசி சோறு ஏதாவது ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க, நல்லது. சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோல்வி தடுக்கப்படும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்க பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும், வெற்றி. உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. மொத்தத்துல நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் நாள் முழுக்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரரே போற்றி, மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. நல்ல அமைதியான இடத்துல இருந்து படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்பந்தப்பட்ட உணவு கொடுங்க. சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க, நல்லது நடக்கும் அல்லது கெட்டது தடுக்கப்படும், உறுதி. துளாராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்ல. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு, வெத்து கெத்து, ஓவர் அலட்டல் இருக்கு, ஜாக்கிரதை. வீண் செலவு இருக்கு, நிதானம், பொறுமை, பண விஷயத்துல ஜாக்கிரதை. அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 3 வடக்கு பச்சை திங்கள். நிதானம், பண விஷயத்தில் கவனம், வீண் கவலைகள் நிதானம். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, வருணனே போற்றி, வாசுகியே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை அல்லது அரிசி சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கும் கொடுங்க, நாய் நண்பர்களுக்கு கொடுங்க, நல்லது. பண்ணீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், உறுதி, உறுதி. ஆம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பா இல்ல. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். வேகம், பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அவசரம் எல்லாம் அதிகமா இருக்கு. பிரார்த்தனை பண்ணா தப்பிச்சுக்கலாம். 2 நாளும் சிறப்பா இல்ல. அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை ஞாயிறு, 3 தெற்கு பச்சை திங்கள். வழிபாடு முக்கியம், நிதானம் கவனம். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, வருணனே போற்றி, வாசுகியே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை அல்லது அரிசி சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கும் கொடுங்க, நாய் நண்பர்களுக்கு கொடுங்க, நல்லது. பண்ணீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், உறுதி, உறுதி. ஆம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே நல்லா இருக்கு. உங்க பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் போடுங்க. ரொம்ப சூப்பரான நாள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு, 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பதட்டம், குழப்பம், தடுமாற்றம் இருக்கு. வெத்து கெத்து இருக்கு, வீண் செலவு இருக்கு, நிதானம். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. பரிகாரம் என்னன்னா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் நாள் முழுக்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரரே போற்றி, மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. நல்ல அமைதியான இடத்துல இருந்து படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்பந்தப்பட்ட உணவு கொடுங்க. சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க, நல்லது நடக்கும் அல்லது கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. வீம்பு, பிடிவாதம் அதிகமாக இருக்கிறது, பணிவு முக்கியம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 2 வடக்கு பச்சை திங்கள். பரிகாரம் பண்ணுனா 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, வருணனே போற்றி, வாசுகியே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை அல்லது அரிசி சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கும் கொடுங்க, நாய் நண்பர்களுக்கு கொடுங்க, நல்லது. பண்ணீங்கன்னா
தோல்வி தடுக்கப்படும். உறுதி உறுதி. ஆம். மீனராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம். கலகிறீங்க, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு, நல்ல நாளாக, சந்தோஷம், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்க பிரபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 5, வடக்கு கிழக்கு, பச்சை வெள்ளை, ஞாயிறு 2, 3, வடக்கு தெற்கு, மஞ்சள் சிவப்பு, திங்கள். நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் பொதுவாக இருப்பதால் சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.